The sort of fast that pleases me is to break unjust fetters, to undo the thongs of the yoke, to let the oppressed go free. ஏசாயா 58:6. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணியல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அமர்வாம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளி, தவக்காலத்தின் முதல் வெள்ளி. ஆகவே இன்றைய தினத்தில் திருப்பலியும் சிலுவை பாதைகளும் முக்கிய இடத்தை பெறுகின்றன நம்முடைய பக்தி முயற்சிகளிலே. இதில் சொல்லும் செயலும் ஒன்றுபடுவதே உண்மையான நோன்பு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களும் நாம் சொல்லுகின்ற சொற்களும் நம்முடைய செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருத்தலாகாது. இதைத்தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், அவர்களோடு பழகவே கூடாது என்கிறது தமிழ் பாடல். இந்த உள்ளமும் செயலும் ஒன்றாக இருத்தல் வேண்டும். உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று கபட நாடகம் நடித்தல் என்பது அநேகருக்கு கைவந்த கலை. இதைத்தான் நாம் எல்லா இடத்திலும் பார்க்கின்றோம். அதனால் அவர்கள் யாரை போன்று இருக்கிறார்கள்? யூதாசை போன்று இருக்கிறார்கள். யூதாசனுடைய செயல், யாருக்கு நான் முத்தம் தருவேனோ அவர்தான் எங்கள் தலைவர் இயேசு, அவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்று வெளியிலே சதித்திட்டம். ஆனால் இயேசுவிடம் வந்து அன்பொழுக அவரை முத்தமிடுகிறான். முத்தமிட்டா உன் தலைவரை காட்டிக் கொடுக்கிறாய் என்று இயேசு அறிந்திருந்தார். வேதனை என்னவென்றால், தெரிந்திருந்தும் நமக்கு முன் நாடகம் ஆடுகிறார்களே, அவர்களை பொறுத்துக் கொள்வது என்பது மிக மிக கடுமையான வலி. சீசர் அகஸ்டஸுடைய வாழ்க்கையில் சீசர் மன்னனுக்கு எதிராக சதித்திட்டம். அவனை அந்த செனட் சபையிலிருந்து அவன் வெளியே வரும் பொழுது அவனை கத்தியால் குத்தி கொள்ள வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி, அந்த சதித்திட்டம் செயல்படும் பொழுது அவன் எதிரிகள் எல்லாம் தாக்கியது அவனுக்கு ஒரு பெரிய வலியாக இல்லை. அவனுடைய ஆத்மார்த்த நண்பன் புரூட்டஸ் என்பவன் தான் சீசர் மன்னனுக்குடைய மிக நெருங்கிய நண்பன். அவனும் கையிலே கத்தியை வைத்துக் கொண்டு சீசரை தாக்க வந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள் எத் து ப்ரூத்தே, நீயுமா புரூட்டஸ் என்பது சரித்திர புகழ்மிக்க வார்த்தைகள். நடந்தது உண்மை, எழுதப்பட்டது சரித்திரம். ஆனால் அந்த சரித்திரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நீயுமா புரூட்டஸ், எத் து ப்ரூத்தல், ப்ரூத்தே என்பது லத்தீன் வார்த்தைகள். என் ஆத்மார்த்த நண்பனாயிற்றே, நீயுமா இப்படி என்னை இப்படி சதிகாரர்களோடு சேர்ந்து கத்தியால் குத்துகிறாய் என்ற வலி இயேசுவுக்கு அதிகமாக இருந்தது. தன்னோடு இருந்த யூதாஸ் தன்னுடைய புதுமைகளையும் போதனைகளையும் கேட்ட மனிதர், ஆனால் இந்த சதிகாரர்களோடு சேர்ந்து கொண்டது. இந்த மீட்பின் திட்டத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அன்று மட்டும் அல்ல, என்று ஓங்கி ஓங்கி நாம் எல்லாரும் எல்லா பங்குகளிலும் இன்று கத்தோலிக்க உலகம் முழுவதும் சிலுவை பாதை, அடாடாடா என்ன ஆர்ப்பாட்டம், என்ன அருமை. இப்ப நம்ம கூட தான் 3 நிமிஷம் சிலுவை பாதை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போகின்ற உலகத்திற்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு 3 நிமிஷமாவது அந்த தலைப்பையாவது பெற்றுக்கொள்ளலாமே என்று இப்படி பல வகைகளிலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே ஓகே இவ்வளவு பாடுகளா என்று அழுது கொண்டு இருக்கிறோமே, நாம் செய்வது என்ன? அதைவிட இன்னும் அதிகமாகத்தான் செய்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. If anyone has the world's goods and sees his brother in need, yet shuts up his bowels of compassion from him, how does the love of God abide in him? 1 யோவான் 3:17. உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? என் அருகில் வாழ்வோரினுடைய துன்ப துயரங்களிலே நான் பங்கு பெற வேண்டும். ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்க நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி, if a society cannot help the many who are poor, it cannot save the few who are rich. ஏழையாயுள்ள பலருக்கு உதவ முடியாத ஒரு சமுதாயத்தால் செல்வம் படைத்த சிலரை காக்க இயலாது. Renunciation and mortification must make a man to live the superior values for which he in his own way hungers. தன்னையே மறுத்தலும் ஒருத்தல் முயற்சியும் ஒருவன் தான் நாடும் உயரிய விழுமியங்களின்படி வாழ வழிவகுக்கும். மார்டிஃபிகேஷன், தன்னையே ஒருத்தல் முயற்சிகள் இவைகள் எல்லாம் இப்பொழுது ஏதோ பழைய காலத்து பக்தி முயற்சிகளை போல மாறிவிட்டது. ஒருத்தல் முயற்சி, தன்னையே மறுத்தல். ஆகவே பல சமயங்களில் நம்முடைய கடமைகளை செய்வதற்கு கூட துணியாமல், செய்யாமல், முன்வராமல் இருத்தல் என்பதும், இவைகள் அதிகமாகும் பொழுது இந்த தன்னையே மறுக்கக்கூடிய இந்த மார்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் எத்தகைய அர்த்தமும் இல்லாமல் போகிறது. இவைகள் எல்லாம் இந்த தவக்காலத்தில் அதிகமாக இடம் பெற வேண்டும். God formed us, sin deformed us, Jesus transformed us. இறைவன் உருவாக்கினார், பாவம் சீர்குலைத்தது, இயேசு சீராக்கினார். இந்த எண்ணங்களோடு philosophy can reform, only Jesus can transform. தத்துவங்கள் பல வகையிலே கொடுக்கப்படுகிறது. எல்லா மதங்களிலும் நீதி நூட்களிலும் 1000 தத்துவங்கள். ஏன் எஸ்எம்எஸ்ல எல்லாம் தத்துவ மழையா இப்ப பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல விதவிதமான தத்துவங்கள். அதே போல ட்விட்டர், ஃபேஸ்புக் தத்துவ மழைகள் பொழிகிறது. ஆனால் இந்த தத்துவங்கள் எல்லாம் சமுதாயத்தை மாற்றிவிடுமா? எண்ணங்களை கொடுக்கலாம், எண்ணங்களை வளர்க்கலாம். ஆனால் மனதையும் மக்களையும் வாழ்வையும் மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Fasting is in the first place a therapy to heal all that prevents them from conformity to the will of God. இறை சித்தத்திற்கு இணங்க தடையாய் உள்ளவற்றை குணப்படுத்தும் ஒரு மருந்தாக உபவாசம் உள்ளது. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சந்தி உபவாசம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இதனால் நம்முடைய எண்ணங்கள் இன்னும் ஆண்டவர் பால் கூர்மையாக செல்ல வேண்டும். நல்லா தயிர் சோறு சாப்பிட்டுட்டு போய் புத்தகத்தை திறந்து வச்சிங்கன்னா நல்லா மூளை வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அப்படியே சொர்க்கத்தை போல தூக்கம் சொர்க்கம். வயிறு ஃபுல்லாச்சுன்னா தூக்கம் தான் வரும். ஆகவேதான் லங்கனமே பரம ஔஷதம். அரை வயிறு. அந்த காலத்தில் பிராமின்ஸ் எல்லாம் குடுமி வச்சிருப்பாங்க. அந்த குடுமையை ஆணியில கட்டிக்குவாங்களாம். ஆணியில கட்டிக்கிட்டு தான் படிப்பாங்களாம். தூங்கி விழுந்தாலும் அந்த குடுமி ஒரு பிடிச்சி இழுக்கும். தூங்காதே, விழித்திருந்து படி என்பது. இப்படியெல்லாம் படித்த காலங்கள் உண்டு. இப்பொழுது காதில் செல்போன்லேருந்து பாட்டை போட்டுக்கிட்டு படிக்கிறார். பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் தான் படிக்க முடியுமா?
என்னத்தை சாதிக்க முடியும்? ஒன்றும் முடியாது. ஆகவே இறை சித்தத்திற்கு இணங்க தடையாய் உள்ளவற்றை குணப்படுத்தும் ஒரு மருந்தாக உபவாசம் உள்ளது. இந்த உபவாசம் நமக்கு மிக மிக தேவை. இறுதியாக இந்த வேனிட்டி என்பது என்ன? வீணானவை. இவை அடிக்கடி நாம் சொல்லுகின்றோம், மறுபடியும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். காந்தியடிகள் சொன்ன இத்தகைய விழுமியங்கள். பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபிள், கொள்கை இல்லா அரசு. வெல்த் வித்தவுட் ஒர்க், உழைப்பில்லா செல்வம். ப்ளஷர் வித்தவுட் கான்ஷியன்ஸ், மனசாட்சி இல்லா இன்பம். நாலேஜ் வித்தவுட் கேரக்டர், பண்பில்லா கல்வி. காமர்ஸ் வித்தவுட் மொராலிட்டி, ஒழுக்கமில்லா வாணிபம். வர்ஷிப் வித்தவுட் சாக்ரிஃபைஸ், தியாகமில்லா வழிபாடு. இவைகள் எல்லாம் நம்மிடம் நிறைந்து இருக்கிறது. கொஞ்ச நஞ்சம் இல்லை, நிறைய இருக்கிறது. இவைகள் எல்லாம் களையத்தான் இறை அரசு இங்கே வரும். ஆகவே இத்தகைய பல வகையான இடர்பாடுகள் தலைகளிலிருந்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் களைந்தெடுக்க வேண்டும் என்பது a heart contrite and humbled, O God, you will not spurn. சங்கீதம் 51:19. நொறுங்கிய உள்ளத்தை, குற்றமுணர்ந்த உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. முழுநாள் இருப்போம், செபிப்போம். Prayer of Saint Augustine. Come Lord, work upon us, set us on fire, clasp us close, be fragrant to us, draw us to your loveliness, let us love, let us run to you. வாரும் தேவனே, எம்மில் செயலாற்றும், எம்முள் தீமூட்டி உம்மில் இணைத்தருளும். உம்மை அன்பு செய்ய, உம்மை நாடி ஓடி வர உமது அன்பில் கலக்க வாரும்.